ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் தான் யூஸிங் பஞ்ச் நீடில் வச்சுட்டு எந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். வீடியோஸ் எதுவுமே வரவே இல்லை. இந்த லூப்போட சைஸ் தான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் காட்டுறாங்க. ரொம்ப ரேராக தான் இருக்குது. எனக்கு வந்துட்டு ஒரு சில ஐடியாஸ் இருந்துச்சு. நான் வந்து ஆரி போட்டிருந்தேன்ல, அதில் இருந்து நான் ஒரு சில தையல்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி தையல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாமே நம்ம இதில் அப்படின்றதுக்காக நான் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் நான் வந்து ஆரிக்கு யூஸ் பண்ண ஸ்டிச்சஸ். இதிலேருந்து எதெல்லாம் பஞ்ச் நீடில் பண்ண முடியுமோ அதை மட்டும் நம்ம இப்போ பண்ணலாம். அந்த மாதிரி நான் வந்து ஒரு 9 இது எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு 9 ஸ்டிச்சஸ் எடுத்திருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதோட நேம்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆரியில் நான் யூஸ் பண்ண நேமும் வச்சுருக்கேன். அது போக அந்த ஸ்டிச்சிங் எப்படி வருதோ அதை பொறுத்து அதுக்கு நேமும் நானே சும்மா வச்சுருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படின்னு சொல்லுங்கள். நான் இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு குட்டி சைஸ் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். கிளாத் வந்துட்டு நல்லா ஒரு பாப்ளின் கிளாத் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், பாப்ளின் கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக வரும். அந்த நூல் வந்து உங்களுக்கு வெளியே வருது, அந்த ப்ராப்ளம் வந்து வரமாட்டுது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பாப்ளின் கிளாத் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கிளாத் வந்து ஃப்ரேமில் நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து ஒரு த்ரெட்டர் எடுத்துக்கலாம். த்ரெட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து நீடில் வந்து நான் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட சைஸ் வந்து கேட்குறீங்க. எனக்கு வந்துட்டு இதில் வந்து சைஸ்லாம் மென்ஷனே பண்ணலை. சைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், சைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது. இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து எம்ப்ராய்டிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மீடியம் சைஸ் யான் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி யான்லாம் இல்லை, வெறும் எம்ப்ராய்டிங் த்ரெட் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த ஊசியில் நம்ம கோர்த்துடலாம் நூல். த்ரெட்டர் எடுத்துக்கோங்க. என் த்ரெட்டை ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. எங்கே போய் மறுபடியும் த்ரெட்டர் மட்டும் வாங்கணும்னு எனக்கு தெரில. இப்போ பாருங்கள், இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து என்னை நோக்கி வச்சுட்டு இந்த ஹோல்குள்ளே நான் வந்து இப்படி விடுறேன். இப்போ விட்டோன்னே இப்படி வெளியே நீண்டுட்டு வரதா, இப்படி வரக்கூடாது. இதை வந்துட்டு அப்படியே பிடிச்சி இந்த பைப்புக்குள்ளே தள்ளி விட்டுறணும். இப்போது இது வெளியே வந்துச்சா அந்த பேக் சைடு, இது லைட்டாக இப்படி விரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் ஃபுல் பண்ணி இழுத்தாச்சுன்னா வந்துடும். அதுக்கப்புறம் த்ரெட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணும் அப்படின்ட்டு. இப்போ கொடுத்தாச்சா. இப்போ நான் இதில் வந்து நேம் ஃபஸ்ட்டு 9 ஸ்டிச்சஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நான் நேம் எழுதிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 7 ஸ்டிச்சஸ் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். 7 தான் இதில் வந்துட்டு எனக்கு இடம் பத்தது. இன்னொரு 2 ஸ்டிச் இருக்குது. அது வந்துட்டு நான் குட்டி ஃப்ரேமில் வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக் ஸ்டிச் வந்து பேசிக் ஸ்டிச் தான். நம்ம பஞ்ச் நீடிங்கில் பேசிக்காக என்ன பண்ணுவோமோ அதுதான் அது. ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கா, இது வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனை நோக்கிட்டு இருக்கணும். இப்போ நான் இப்படி போகிறேன்னா இது இப்படி இருக்கணும். இந்த டிப்பு வந்து இப்படி குத்தணும். இப்படி இறங்குது தெரியுதா? உள்ள பொறுமையாக குத்துங்க. இறங்கிச்சா, பின்னாடி வந்துடுச்சு. இந்த பின்னாடி வர்றத இந்த மாதிரி த்ரெட்டை நீங்கள் இழுத்து விட்டுறலாம். அப்படின்னா இது பின்னாடியே நின்றுக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பொறுமையாக எடுங்க. நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் தான் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இப்போ பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக லூப் லைனாக ஃபார்ம் ஆகிட்டே வரும். நீடில் வந்துட்டு நல்லா லாஸ்ட் இந்த எட்ஜு வர உங்களுக்கு கிளாத்தில் போய் டச் ஆகி நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒன் போல் லூப்பு ஒரே மாதிரி வரும். அண்டு நூல் வந்துட்டு வெளியவும் வராது.
அதே மாதிரி நீங்கள் அடுத்த தையல் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப தூக்கலாம் வேணாம், இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். நான் ட்ராக் பண்ண தான் சரி பாருங்கள். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிகிட்டே போங்க. இதை வந்துட்டு நம்ம பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், இல்லைனா பேசிக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இதோட நான் முடிச்சுக்கிறேன்னா, இந்த இடத்துல கையை எப்படி பிடிச்சிட்டு இதை லைட்டாக புட் பண்ணிவிட்டு இங்கே ஒட்டா கட் பண்ணி விட்டுறலாம். இங்கே வச்சு கட் பண்ணாலும் ஓகே, இல்லை பேக் சைடு வச்சு அதை கட் பண்ணாலும் நீங்கள் ஓகே தான். அடுத்து வந்துட்டு பார்டர் ஸ்டிச் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் நான் தைக்கும்போது ஏன்னு தெரில, இது வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. நான் தைக்கிறது ஃபோக்கஸ் ஆகாமல் வேறு எங்கெல்லாமோ ஃபோக்கஸ் ஆகி இந்த இடம் நான் தைக்கும்போது இன்னும் பிளர்ராக தெரிஞ்சிச்சு. சாரி, அது எனக்கு கரெக்டாக வீடியோ எடுக்க தெரிய மாட்டேது, இப்போவுமே தெரிய மாட்டேது. சரி, அடுத்ததாவது ஒழுங்காக வருதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதே தான், ஓப்பன் ஸ்பேஸ் வந்துட்டு இதில் தெளிவாக தெரியுது. ஃபஸ்ட்டு தான் வைக்க தெரியாமல் வச்சுருந்துருக்கேன். எந்த டைரெக்ஷனாக அதை நோக்கி வச்சுக்கலாம், குத்திடலாம். பின்னாடி வேணும்னா இழுத்துக்கோங்க, இல்லைனா முன்னாடியே விட்டுருனாலும் விட்டுறலாம். லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எங்கே குத்தணுமோ ட்ராக் பண்ணி கொஞ்சம், அது வந்து குட்டி குட்டியாக பண்ணியிருப்போம், இது கொஞ்சம் பெருசாக குத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பேக்கில் வரணும். நான் இந்த சைடு பேக்கில் வர போகிறேன். அப்போ வந்து நீங்கள் வெளியே நீட்டில் எடுத்துகிட்டு டைரெக்ஷனை திருப்பிடுங்க. இந்த மாதிரி திருப்பிடணும். ஓப்பன் ஸ்பேஸ் வந்து இப்போ என்ன நோக்கி இருக்கா, இதை நான் ஏற்கனவே தைச்சதை லைட்டாக தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல நான் மறுபடியும் குத்துறேன். நடுவில் இந்த ஒரு தையல் இப்படி இருக்குன்னா அதுக்கு நடுவில் இப்படி குத்துறேன். அதுக்கப்புறம் வெளியே எடுத்துடுறேன். இப்போ வரும்போது பாருங்கள், என்னை பார்த்து டைரெக்ஷன் இருக்கா. இப்போ நான் மறுபடியும் டைரெக்ஷனை மாற்றுறேன். எந்த டைரெக்ஷன் போகணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு நான் மாற்றுறேன். கொஞ்சம் நீளமாகவே குத்திக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து இதுக்கு சென்டர் வரணும். அப்போ நான் இந்த டைரெக்ஷன் பின்னாடி பேக்கில் வரேன், இதுக்கு சென்டரில் குத்துறேன் தள்ளி விட்டுட்டு. கரெக்டாக நான் அந்த லைன் வரைஞ்சிக்கலாம், அந்த லைன்லேயே தான் நான் குத்திட்டு வரேன். அந்த நூல் வந்து மறைச்சாலும் அந்த நூலை நான் தள்ளிட்டு அந்த லைனில் தான் குத்துறேன். இதே நான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்துட்டு மாங் கிளாத்தில் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி நான் இவ்வளோ தூரத்துக்கு இழுக்க வருமானு எனக்கு தெரியல. அதாவது நூலும் கிளாத்தும் ஊசி எல்லாமே கரெக்டான சைஸில் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக வரும். இந்த நூலுக்கு இந்த கிளாத்து தான் யூஸ் பண்ணணும், இந்த நூல் தான் யூஸ் பண்ணணும், இந்த நீடில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது போல். அதெல்லாம் நம்ம போக போக கற்றுக்கலாம். அடுத்து வந்துட்டு லோட் ஸ்டிச் பார்க்கலாம். லோட் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி மேலே போகிறேன், அதனால் நான் மேலே பார்த்து டைரெக்ஷனில் ஓப்பன் ஸ்பேஸாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி குத்திடணும். பின்னாடி நூல் இழுத்துக்கிறேன். இப்போ இந்த மேலே குத்த போகிறேன். குத்தியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி குத்திக்கிட்டு கீழே இறக்கிடணும். கீழே வரும்போது டைரெக்ஷனை நான் மாற்றிருக்கேன், தெரியுதா? எந்த டைரெக்ஷனில் வரமோ அந்த டைரெக்ஷனை நோக்கி வந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு குட்டி குத்து அடுத்த டைரெக்ஷனில் போகும்போது அடுத்த சைடு ஓப்பன் ஸ்பேஸ் வச்சுருக்கேன். இது வந்து நாலா பக்கமும் சுற்றி டைரெக்ஷனாக மாற்றிட்டு வரோம், மேலே கீழே ரைட்டில் லெஃப்ட்லன்னு. இப்போ மேலே போயிடலாம். அடுத்து பக்கத்தில் ஒரு குட்டி, ரொம்ப குட்டியாக குத்துங்க, இல்லைன்னா ரொம்ப கேப்பாக தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஷ் போன் ஸ்டார்ட் பண்ணலாம். த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன்.
நெக்ஸ்ட் அந்த லைன் இந்த இது வர நான் நார்மலான பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ நான் அந்த வரைஞ்ச அந்த கார்னருக்கு நான் வந்துட்டேன். இப்போ நான் மேலே போகிறேன். மேலே போகிறதுக்கு டைரெக்ஷனை மாற்றிட்டேன். அந்த சைடு எந்த சைடு போகிறோன்னா அந்த சைடை நோக்கி டர்ன்னு போயிட வேண்டியதான். இப்போ இங்கே வந்துட்டு மறுபடியும் பின்னாடி வரணும். ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துக்கு வரணும்னா டைரெக்ஷனாக மறுபடியும் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதே இடத்துல இன்னொரு குத்து. அதுக்கப்புறம் கீழே எந்த பக்கமாக வரேன்னா அந்த டைரெக்ஷன். அடுத்து அப்படியே வந்த இடத்துக்கு போயிடுறேன். அப்புறம் பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் ஃபிஷ் போன்னு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இது பார்க்க மீன் முள் மாதிரி இருக்குதான். அப்படி இருக்குதா எனக்கு தெரில. இருக்குதுன்னா சொல்லுங்கள். அடுத்து வந்துட்டு லீஃப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். லீஃப் இன்னொன்று க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கோங்க. நீங்களே இப்படி சென்டரில் கொடுத்துங்க. கண்டிப்பாக இதில் வந்துட்டு நூலை நீங்கள் பின்னாடி இழுத்து தான் ஆகணும். மற்ற இதிலலாம் நீங்கள் விட்டுட்டு கட் கூட பண்ணலாம், ஆனால் இதில் இழுத்துருங்க. அதுக்கப்புறம் நேராக மேலே கொத்தியாச்சு. அப்புறமா அப்படியே திருப்பிக்கோங்க டைரெக்ஷனை. பாருங்கள், ஓப்பன் ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே திருப்பிட்டு கீழே வந்து நம்ம குத்துனதுக்கு அப்படியே கீழே ஒரு புள்ளி தான் கேப். அதுக்கப்புறம் இந்த சைடு, அப்புறம் அப்படியே கீழே வாங்க. அப்புறம் அந்த சைடு, இந்த சைடு அந்த சைடுன்னு மாற்றி மாற்றி டைரெக்ஷனை குத்த வேண்டியதான். ஐயே அழகாக வருது. எனக்கு இருக்கலே இந்த ஸ்டிச் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக வந்துடுவானா. ஏய் என்னாச்சு? என் கண்ணு பட்டுருச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ இப்படியே ஆகணும். இனிமேல் எப்படி நான் இதில் வந்து நூலை கொடுத்து பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ரொம்ப நேரம் நான் யோசித்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பிரித்துடலாமா இல்லை கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு. கட் பண்ணிகிட்டே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒழுங்காக வாயை மூடிட்டு இதுக்கு தான் வேலை பார்க்கணும்னு சொல்கிறது. தேவையில்லாமல் கண் வச்சு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக வந்துட்டு இருந்துச்சு.
அது எனக்கு எதுக்கு அந்த மாதிரி பிரிந்துட்டு வந்துச்சுன்னா, நான் குத்தின தையல் மேலேயே குத்திட்டேன். இங்கேயே குத்திட்டேன். அதனால் அது அந்த நூல் வந்து ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்துச்சு. அப்படி குத்தாதீங்க, கீழே அடுத்த தையலில் குத்துங்க, சரியா? அடுத்து வந்துட்டு பிரிக் ஸ்டிச். செங்கல் மாதிரி இருக்கணும். இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் கட்டியிருப்பாங்க தெரியுமா, பில்டிங் செங்கல் அப்படியே தெரியுமே, அந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். இதுக்கும் பேர் நானே தான் வச்சுக்கிட்டேன். பிரிக் மாதிரி வர்றதுனால பிரிக்குன்னு வச்சாச்சு. குத்திட்டேன் கொஞ்சம் பெருசாக. அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரிக் வந்து நல்லா தெரியும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த தையலுக்கு நடுவில் வரணும் குத்துறது. இந்த மாதிரி குத்துறது வந்து நடுவில் வரணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கொஞ்சம் கேப்புக்கு நூல் காலி ஆயிடுச்சு, அப்படியே விட்டுட்டேன். நல்லா தான் இருக்குது. இதை பார்த்தா பிரிக் மாதிரி உங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லூப் ஸ்டிச் பார்க்கலாம். இது வந்து பேக் சைடு இருந்து நம்ம தைக்க போகிறோம். பேக்கில் வரைஞ்சிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ. இதுதான் பேக் சைடாக இருக்குது. ஸோ த்ரெட் இங்கேயே இருக்கட்டும். நான் வந்துட்டு பின்னாடி இதை இழுக்கலை, அப்படியே வச்சுக்க தான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்படியே இதை உள்ள அடுத்த லைனுக்கு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். அடுத்து வந்துட்டு கட் பைல் ஸ்டிச் பார்க்கலாம். இதுவும் பேக் சைடு தான் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரண்டில் இருக்கும் போதே பேக் சைடும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே தான் லூப் ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகிட்டே வருதா, இங்கே பார்க்க நிறைய ஸ்பேஸ் தெரியும். ஆனால் இங்கே பார்த்தா ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அடுத்து தையல்லாம் போட்டுட்டு வரும்போது இந்த லூப்புக்குள்ளே வந்து அந்த ஊசி குத்தி லூப் வந்து சின்னதாகும், ஒரு மாதிரி சிக்கிக்கும். நீங்கள் வந்து அது லாஸ்ட்டில் அந்த லூப்லாம் தனித்தனியாக கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கையால் இதெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் அடுத்த லைன் போட போகிறீங்க. நல்லா நீட்டாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ஆகிறத கம்மி பண்ணலாம். ஃபுல்லாக தடுக்கலாம் முடியாது, அது ஏதாவது 1-2 லூப்புக்குள்ளே குத்த தான் செய்யும். ஆனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு 2 லைனுக்கும் ஒரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னு. நீடில் வந்துட்டு ஒரு லூப்புக்குள்ளோடி வந்துருச்சு. இதை இப்படி தள்ளி வச்சு பண்ணாமல் இருக்கும்போது இதான ரொம்ப நெருங்கி வரும்போது இப்படி ஆக தான் செய்யும் ஒரு சில இது. ஆனாலும் நம்ம அதிகமாகக்கூடாதுன்னு இந்த மாதிரி தள்ளிட்டு தான் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி லூப்புக்குள்ளோடி போய் ஒரு மாதிரி அத்துட்டு வரும். அதனால தான் நான் அப்படி தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு பண்ணுங்கள், குத்தி எடுங்க அப்படின்னு சொன்னேன்.
இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேக் சைடு. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஹார்ட் மாதிரி தெரியுதா? கொஞ்சம் தெரியாது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு லூப்பாக கட் பண்ணணும். இப்படியே கட் பண்ணலாம், இப்படி மொத்தமாக கட் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஈவனாக இருக்காது. ரொம்ப இந்த லென்த் இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ ப்ளஃபியாக வர வேண்டியது, இது வந்து கம்மியாயிடும். பார்க்கவும் அவுட்புட் அவ்வளோ நல்லா இருக்காது. உங்களுக்கு அவுட்புட் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படியே மொத்தமாக கட் பண்ணி விட்டுருங்க. நீட்டான அவுட்புட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா டைம் எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இனிமேல் ஏதாவது லூப்பு கட் பண்ணாமல் இருக்கா அப்படின்ட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள். இதோ இருக்கு பாருங்கள். அடுத்து வந்துட்டு ரோஸ் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிளில் ஒரு குத்து ரெட்டை பின்னாடி இழுத்துடலாம். அடுத்து இங்கே 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 இப்படின்னு சுற்றி சுற்றி குத்திகிட்டே வரப்போகிறோம். அவ்வளோதான், ரோஸ் ஸ்டிச் போட்டாச்சு. ரோஸ் மாதிரி இருக்கா தெரியல, கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 ஸ்டிச்சஸை நான் இதில் வந்து சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஏதாவது ஒரு 4 வார்த்தை நல்லதாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். அதுக்காக தான். சரி, ஓகே, டாட்டா, பை பாய். இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம்.